Hi friends, வெல்கம் டு மை சேனல். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணணும், அதை எப்படி டாட்டெல்லாம் பிடிக்கணுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க, தேங்க்யூ ஃபார் தட். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேக் பார்ட்டுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நெக்கில் நம்ம ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலே நீங்கள் தையல் போட்டுட்டு வாங்க. தையல் போடும்போது அந்த கர்வ் வரும்போது இந்த மாதிரி ப்ளவுஸை லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. இது கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் நீடியில் உள்ளே பஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் டேர்ன் பண்ணி அப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஓரளவு கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு, லைனிங் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுற ஒரு ஈஸியான மெத்தடு. இன்னொரு மெத்தடு இருக்குது, நான் அது உங்களுக்கு எப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நான் அதை உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு ஏதாவது டவுட் இருக்க, ப்ளவுஸ் சம்மந்தப்பட்ட ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். பிகினராக இருக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதெல்லாம் ஒரு 5-6 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம டிசைனிங் ப்ளவுஸும் நம்ம ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்டிச்சிங்க்கு விட்டுருந்தோம் பார்த்திங்களா, அதில் நம்ம தையல் போட்டாச்சு. இப்போ ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் அதுலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா, தச்சுட்டு நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி 2 கை பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா ஏதாவது நம்ம துணி உள்ளே மாட்டி இருந்துச்சுன்னா அது வெளிப்பக்கம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் தூக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். அதனால் இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஏதாவது கிளாத் உள்ளே சிக்கு, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் கேப் இல்லாமல் நல்லா நீட்டாக தேய்ச்சி விட்டுட்டு தைச்சிக்கோங்க. சரிங்களா, ரொம்ப ஈஸி தான். பிகினராக இருந்தால் கூட இந்த இதை ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். நமக்கு மேக்ஸிமம் டவுட் நம்மளுடைய முன்பக்கத்தில் தான் வரும். அதுவுமே நான் கிளியர் வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கொஞ்சம் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சரிங்களா, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸாக உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க.
ஆம்கோல் பக்கம் ஷோல்டர் அந்த மாதிரி எல்லா பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து எக்ஸஸாக தான் விட்டுருப்போம். சரிங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, ஷோல்டருக்கு பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் நான் இன்னொரு தையலும் போட்டேன்ட்டு. இது மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம அடித்து திருப்பி இருக்கோம், அதனால தான். இந்த மாதிரி 2 தையல் போட்டுக்கலாம். பார்க்கறதுக்கு நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். சரிங்களா? நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே தான் போட்டிருக்கேன் வீடியோவை. ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகுது. நிறைய பேர் பார்க்காமலே இருக்காங்க. பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணிகிட்டே போகிறாங்க. அதனால தான். இப்போ வந்து கீழேயும் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குல்ல, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு விட்டுருக்கோம். அந்த 2 இன்ச்சை ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு தையல் மடிச்சுக்கோங்க. அடுத்து 1 இன்ச்சு மடிச்சுட்டு உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 1 இன்ச்சுக்கு மடிச்சிருங்க. மடித்து ஒரு தையல் போட்டுட்டு அடுத்தால கூட 1 இன்ச்சு மடிச்சுக்கோங்க. அது பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி 2 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 2 இன்ச்சை பார்த்து கரெக்ட் பண்ணி தையல் போட்டுருங்க. இப்படி தையல் போடும்போது நமக்கு அந்த பட்டி பீஸ் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த இடத்துல நமக்கு தூக்கிட்டு இருக்காது, மடங்காது. நிறைய பேருக்கு ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கில் சுருண்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகாது. சரிங்களா? இப்போ வந்து டேப் இல்லாமலே நம்ம மிஷினில் இந்த டாட் எப்படி பிடிக்கணுன்னா, நம்ம இந்த ஃபுட்டர்லேருந்து கனெக்ட் பண்ணோன்னா நம்ம கரெக்டாக 4 இன்ச் இருக்கும். அந்த ஃபுட்டரை கனெக்ட் பண்ணிகிட்டே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 4 இன்ச்சு கரெக்டாக வரும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். இல்லை அளவு ப்ளவுஸை வச்சே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறத பண்ணிக்கோங்க. எவ்வளோ நீட்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா பேக் பார்ட்டு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்கு எனக்கு கரெக்டாக ஹைட்டு கரெக்டாக தான் இருக்குது. நெக்கோட ஹைட்டுமே நெக்கு ஹைட்டு அதுக்கப்புறம் பின்பக்கத்தோட ஃபுல் ஹைட்டுமே கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்கோட அகலம் எல்லாமே இப்படி செக் பண்ணிக்கலாம். நான் இது ஷார்ட்ஸாக அதாவது அன்னன்னைக்கு வீடியோ எடுத்துகிட்டு அன்னன்னைக்கு அப்லோட் பண்ணிட்டேன்னா தெரியாது. இது நான் ஷார்ட்ஸாக போட்டதும் பார்த்திங்கன்னா அது கூட ஆட் ஆகிருக்குது. இந்த மாதிரி நெக்கோட ஹைட்டு நெக்கோட வித்தெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் ஷார்ட்ஸாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம பேக்கை கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதை பார்க்கலாம். நான் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ஒன்று நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து நெக்கு பக்கத்தில் அதாவது பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் நமக்கு கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. ஆம்கோல் கிட்ட முன்ன பின்ன வந்தால் நம்ம அதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நீங்கள் வந்து நம்மளுடைய நெக்கு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, கழுத்து பக்கத்தில் கரெக்டாக வர மாதிரி பீஸ் இப்படி ரெண்டையும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. ஒன்று போல் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம். அது ஆல்ரெடி தெரியுது பாருங்கள் லைனிங்கில். அது மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணும்போதும் எண்ட் பண்ணும்போதும் அதை பேக் ஸ்டிச் கொடுத்து நம்ம 2 தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் நம்ம ஜாயின் பண்ணுறோமோ அந்த இடத்துலலாம் நீங்கள் கண்டிப்பாக 2 ஸ்டிச்சு கொடுத்துடணும். அது எங்கன்னா ஷோல்டர்கிட்ட ஆம்கோல் கிட்ட இந்த மாதிரி 2 பீஸும் ஜாயின் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக 2 தையல் கொடுங்க. நம்ம சைடில் ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்கெலாம் நம்ம 3 தையல் கொஞ்சம் கேப் விட்டு விடுற மாதிரிங்களா, அந்த மாதிரி தான். எந்த இடத்துலலாம் நமக்கு தையல் வந்து 2 துணியை ஜாயின் பண்ணுறோமோ அந்த இடத்துலலாம் நீங்கள் 2 தையல் போட்டிருங்க. இதே மாதிரி 2 ஷோல்டரும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வரலையேன்னு நினச்சிட்டு நீங்கள் தைக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வராது. இப்போது நான் வந்து எனக்கு ரொம்ப நாளாக பழக்கமான ஒரு டெய்லர் கடைக்கு நான் போவேன் ரெகுலராக. அப்படி போகும்போது நான் அவங்க தைக்கிறத பார்ப்பேன். ஒவ்வொரு ப்ளவுஸும் ஒரு நாளைக்கு அவங்க 5-6 கூட தைப்பாங்க. அவங்க அது ஸ்பீடை பொறுத்து அவங்க தைச்சிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அதனால் எக்ஸ்பீரியன்ஸ்னால வேகமாக தைச்சிருவாங்க. அவங்க தைக்கும்போது நான் ஒவ்வொன்றும் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொரு பார்ட்டையும் பேக் பார்ட்டு ஃப்ரண்ட்டு பட்டி எது ஸ்டிச் பண்ணாலும் ஃபுல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாலும் அவங்க இந்த மாதிரி நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அவங்க மெஷர் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. பார்த்தா அவங்க கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ வருஷம் தைக்கிறாங்க. ஆனாலுமே ஒவ்வொன்றையும் மெஷர் பண்ணி கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு தான் ஸ்டிச் பண்ணுறாங்க. அவங்களுக்குமே சில கரெக்ஷன்ஸ் வரதான் செய்யும். யாராக இருந்தாலும் வரும். ஐயோ அவங்க நிறைய வருஷம் தைக்கிறாங்க. எனக்கு ஒரு பொண்ணுகிட்ட தைக்க கொடுத்துருந்தேன். அவங்க ரொம்ப நாளாகவே தைக்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப வருஷமாகவே தைக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் சைடு ஜாயின் பண்ணியிருக்கும்போது எனக்கு அந்த பிசுறு மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் தனியாக வந்துடுச்சு. அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா?
இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டு ஷோல்ட்ரு ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மெயினாக ஃபினிஷிங் வந்தாச்சு. ஃபினிஷிங் பண்ணும்போது இந்த மாதிரி செக் பண்ணி பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இந்த மிஸ்டேக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். லூஸாக வர்றது, டைட்டாக வர்றது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ப்ளவுஸை நீங்கள் செக் பண்ணி அதுக்கப்புறம் டாட் சைடு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்கில் வரும். சரிங்களா? நம்மளுடைய அளவு ப்ளவுஸை எனக்கு வந்து டேபிள் இல்லாதனால நான் மிஷின் மேலே போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் ஒரு பார்ட் மட்டும் எடுத்து வீடியோ போடும்போது கரெக்டாக வருது. ஃபுல் வியூ காமிக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸோட தச்ச ப்ளவுஸை உள்பக்கமாக திருப்பி விட்டு டேபிள் மேலே போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு பக்கம் மார்க் பண்ணுறதை காமிக்கிறேன். சரிங்களா? அடுத்த பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வி பட்டி பக்கம் உள்ளதை நம்ம மார்க் பண்ணலாம். இப்படி நேராக எடுத்து போட்டுக்கோங்க. அதாவது ப்ளவுஸோட உள்பக்கமாக தான் நம்ம இப்போ தையல் போடுவோம். அதனால் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அளவு ப்ளவுஸ் வந்து எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி தெரியுது. கரெக்டாக இருக்குது, ஆனால் ரொம்ப டைட்டாக ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் அமுங்கின மாதிரி தெரியுது. கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த அளவு தைக்கிற ப்ளவுஸில் கொஞ்சம் லூஸ் விட்டுருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வி பட்டி பக்கம் எடுத்துகிட்டு அதை நம்மளுடைய பட்டி பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் எந்த அளவுக்கு தையல் போட்டிருக்காங்களோ நான் கையில் காமிக்கிறேன் பாருங்கள், அதுக்கு நேராக ஒரு தையலுக்கு நேராக மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. சரிங்களா? மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம துணி இருக்கிறதுல கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 3 தையல் போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெக் இருக்குது. நெக்குக்கு நேராக இப்படி ஷோல்டரை மடக்குனிங்கன்னா அதுக்கு நேராக ஒரு தையல் வரும். ஒரு லைன் வருது பார்த்திங்களா, இந்த லைனை அப்படியே மடக்கிக்கோங்க. இதை நம்மளுடைய நெக்கில் இருந்து நான் வச்சு காமிக்கிற பாருங்க, நெக்கில் இருந்து ஆம்கோல் வரைக்கும் எந்த லென்த்தில் இருக்கோ அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்லீவில் எந்த அளவுக்கு நமக்கு சுற்றளவு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எல்லாமே நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஆனால் நமக்கு சில செக் பண்ணிக்கிட்டோன்னா ஓரளவுக்கு மிஸ்டேக் வராமல். இப்போ நான் லைன் இருக்குது பாருங்கள், எனக்கு இந்த லைன் போட்டிருக்கேன் தெரியுதா, இதுதான் என்னுடைய கை சுற்றளவில் உள்ளது. அதுக்கு அது இருந்தாலுமே நம்ம ஓரளவுக்கு செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நான் அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் லூஸ் விட்டுருக்கிறதுனால. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி 3 டாட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு செக் பண்ணிவிட்டு அடுத்து கூட 2 தையல் போட்டுக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம வந்து செக் பண்ணணும். இப்போது நம்ம செக் பண்ணும்போது நம்ம ஆம்கோலை கூட நீங்கள் இதில் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் அளவு 8.5 வரும் எனக்கு. அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். சிலர் வந்து பாடி வந்து கரெக்டாக இருக்கும், ஆம்கோல்கிட்ட எனக்கு டைட்டாக இருக்கும்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி தான் செக் பண்ணிவிட்டு டாட் பிடிக்கணும். இப்படி செக் பண்ணிங்கன்னா நமக்குள்ள ஆம்கோல்கிட்டையும் கரெக்டாக வந்துடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஷோல்டரில் வச்சு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அதாவது அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதையே இங்கேயும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஆம்கோலுக்குள்ளே மட்டும் டைட் வராமல் அந்த கரெக்ட் அளவு அப்படியே வர மாதிரி இருக்கும். நான் எல்லாமே கொஞ்சம் 1/2 இன்ச்சு நான் லூஸ் தான் விட்டுருக்கேன். இப்போது ஹூக் பட்டி தைச்சிருப்போம்ல, ஊக்கு அந்த இடத்த எடுத்துக்கலாம். அந்த பக்கமும் இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. என்ன இதுக்கு அதுக்கு மார்க் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம ஹூக் பட்டியில் வெளிப்பக்கம் வச்சு தைச்சி வெளிப்பக்கம் துணி கொடுத்து உள்பக்கமாக அடிச்சிருப்போம். அதனால் அளவு ப்ளவுஸில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஆனால் வி பட்டிக்கு எக்ஸ்ட்ரா வெளியில் ஒரு 2.5 இன்ச்சில் நம்ம 1/2 இன்ச்சாவது வெளியில் கொடுத்துருப்போம். அதனால் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும். அதனால் வச்சு தனித்தனியாக செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் அந்த ஹூக் பட்டி பக்கம் எடுத்துகிட்டு பட்டிக்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்கில் இருந்து இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி நெக்குக்கும் ஆம்கோலுக்கும் எடுத்திங்கன்னா ஒரு லைன் மாதிரி வரும். அதை இந்த மாதிரி நெக்குக்கும் ஆம்கோலுக்கு இடையே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் ஒரு மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்து ஸ்லீவ் 2 சேமாக தான் இருக்கும். அந்த நெக்கு பக்கம்தான் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். சரிங்களா? அந்த நம்ம 1.5 இன்ச்சு நம்ம வி பட்டி ஸ்டிச் பண்ணதுனால அந்த சேஞ்சஸ் இருக்கும். ஸ்லீவையும் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ மார்க் பண்ண 3 டாட்டையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க.
ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் திருப்பி ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா அந்த மிஸ்டேக் மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து நம்ம இதுக்கு டாட்டட் லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த லைன் நான் போட்டது அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போது ரெண்டையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸ்லீவையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம மார்க் பண்ண இடம் பின்னாடி இருந்துச்சு, அதை அப்படியே ஒரு லைன் முன்னாடி போடுறதா போட்டுக்கோங்க. இப்படி ஒரு டாட்டட் லைன் போட்டுட்டு அதுக்கு நேராக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எண்ட் பண்ணும்போதும் பேக் ஸ்டிச் கொடுத்து பண்ணணும். சரிங்களா? இப்படி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது ஸ்லீவ் பக்கத்தில் நம்ம 1/2 இன்ச்சு மடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அது வந்து ரெண்டும் ஒரே பக்கத்தை பார்த்து, அதாவது இந்த பக்கம் பார்த்து இருக்கணும். அதாவது கீழ்ப்பக்கம் பார்த்து இல்லாமல் மேல் பக்கம் பார்த்து இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்லீவில் ப்ளஸ் சிம்பிள் வரும் பார்த்திங்களா, அது கரெக்டாக எனக்கு வந்துருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக கரெக்டாகிடும். சரிங்களா? கீழேயும் ஒன்று போல் பிடிச்சிக்கோங்க. ஒன்று போல் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க. போடும்போது கரெக்டாக வந்துடும். ஸ்டார்டிங்லேயும் நம்ம வந்து பேக் ஸ்டிச்சு, எண்ட்லேயும் பேக் ஸ்டிச்சு கொஞ்சம் தையலை ஓட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக வந்துடும். சரிங்களா? அது பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சு கேப்லேயும் நான் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். போட்டு பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்தது, அதனால் நான் ஃபஸ்ட்டு போட்ட தையலை வந்து பிரித்து விட்டுட்டேன். இந்த மாதிரி நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது இப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தவங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குதோ அதை அப்படியே நம்ம தைக்கிற ப்ளவுஸ்லேயும் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இதே மாதிரி அந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எனக்கு இந்த ப்ளஸ் சிம்பிள்னு சொல்லுவோம்ல, அது கரெக்டாக வந்திருக்கு. 2 ஸ்லீவ்லையுமே நீட் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தச்ச ப்ளவுஸில் எப்படி மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவுலாம் நம்ம செக் பண்ணணுங்கிற வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 2-3 ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு டிசைனும் ப்ளவுஸும் நான் போடுறேன். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக வந்துருந்துச்சு பாருங்கள். தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதில் இன்விசிபிளாகவும் நம்ம ஹூக் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன் நான். சரிங்களா? நீட்டாக வந்துச்சு. தேங்க்யூ. இதில் பார்த்தீங்கன்னா நான் மார்பு சுற்றளவு எல்லாம் எப்படி செக் பண்ணணுங்கிறதும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஷார்ட்ஸாகவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சு பாருங்கள். ஹூக் பட்டி பக்கம் 2 ஹூக்கும் நமக்கு கரெக்டாக ஹைட் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்பு இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம பட்டி பக்கம்தான் பார்க்கணும். இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? செக் பண்ணிவிட்டு எனக்கு நான் லூஸ் விட்டுருக்கனால கொஞ்சம் எக்ஸஸாக வருது. நீங்கள் கரெக்ட் அளவு வேணும்னா உள் பக்கமாக 2 தையல் எக்ஸ்ட்ரா போட்டுருங்க. அப்படின்னா நமக்கு அது வராது. சரிங்களா? அடுத்து வந்து கரெக்டாக இப்படி செக் பண்ணணும். இடுப்பு சுற்றளவு இப்படி தான் வச்சு செக் பண்ணணும். இதே மாதிரி மார்பு சுற்றளவு வந்து நம்ம ஆம்கோலு கீழேயும் நம்ம செக் பண்ணணும். இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். நான் வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸாக கொடுத்துருக்கேன், அந்த செக் பண்ணுற வீடியோஸு. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், நெக்லையும் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மார்பு சுற்றளவையும் நம்ம இப்படி தான் செக் பண்ணணுங்கிறதும் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம தைச்ச ப்ளவுஸையும் நம்ம அளவு ப்ளவுஸையும் வச்சு நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம்னா கஸ்டமர் கொடுக்கும்போது எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக கொடுத்துடலாம். முதல்ல வந்து நம்ம ஒரு குறைஞ்சது ஒரு 10 ப்ளவுஸாவது நம்ம தைக்கணும். அப்படி தைச்சி போடும்போது தான் நமக்கு அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நம்ம கரெக்ட் பண்ண முடியும். அடுத்தவங்களுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு எந்தவித தயக்கமும் இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். சரிங்களா? தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
கீப் வாட்சிங்.